சரிங்க மாமா, உங்க விருப்பம். தேங்க்ஸ் கனகா. ஹேய், நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்ட. சொல்லு மச்சான், அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டியா? மச்சான், அவ ஓகே சொல்லிட்டாடா. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாடா மச்சான், அவளுக்கு நீ ஓகேவா? சூப்பர்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏண்டா அவன் 5 மாசம் 6 மாசம்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்தினாலும் ஓகே ஆக மாட்டேங்குதுன்னு புலம்புறானுங்க. ஆனா நீ அமெரிக்காவில இருந்து வந்து 5 நாள்ல ஒரு பொண்ண ஓகே பண்ணிட்ட இல்ல? டேய், நான் சொன்ன மாதிரி உனக்கு லக் இருக்குடா. மச்சான், லக் இருக்கிறத விட லக்கியான ஃப்ரெண்ட் நீ இருக்கன்னு சொல்லுடா. உன்னாலதான்டா இது பாசிபிள். ஆமா மச்சான், அந்த பொண்ணு பேர் என்னடா? கனகாடா. வாவ், கனகா. அட, பேரு செம்மையா இருக்கு மச்சான். அர்ஜுன் கனகா, எங்களுக்கு பொருத்தம் எப்படி மச்சான் இருக்கு? சூப்பரா இருக்குல்ல மச்சான்? அவளை எப்போ மீட் பண்ணலாம்? டேய், பண்ணலாம்டா. இது ஒன்னும் அமெரிக்கா இல்ல, அவசரப்படாத. எப்ப மீட் பண்ணலான்னு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேவா? பாய்டா. ஓகேடா, பாய். கனகா, கனகா. இப்ப என்ன சின்னத்த தெரியணும் உங்களுக்கு? விஸ்வா சொன்ன தம்பிய நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அத மட்டும் சொல்லு. ஏன் சின்னத்த, கண்டவன கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன முட்டாளா? என்னடி சொல்ற? கட்னா விஸ்வா மாமாவை தான் கட்டிக்கணும்னு அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் காதலிக்கிறேனே, அது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியாதா? அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ புதுசா ஒருத்தனை மாமா காட்டினா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடியே போயிடுவேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சின்னத்த. அவன் என்னதான் அமெரிக்கா மாப்பிள்ளையா இருந்தாலும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல சின்னத்த. எனக்கு விஸ்வா மாமா தான். அதுல இப்ப மட்டும் இல்ல, எப்போ நான் உறுதியா இருப்பேன். ஏய், இவ்ளோ உறுதியா இருக்கிற நீ எதுக்காக விஸ்வா தம்பி கேட்டதும் நீங்க எது சொன்னாலும் ஓகேன்னு எதுக்கு சொன்ன? நீ சொன்னாலும் சொன்ன, விஸ்வா உடனே அந்த பையனுக்கு போன பண்ணி நீ ஓகே சொல்லிட்டதா சொல்லிட்டான். ஏய், ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இப்ப இதெல்லாம் தேவையா? எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிற? விஸ்வா தம்பி கேட்டதும் இல்ல மாமா என்னால முடியாது, நான் இப்பவும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. அவன் நமக்காக தான் காத்துட்டு இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இப்பெல்லாம் புரிய வேணாம் சின்னத்த. தானா வந்தா ஓகே, ஆனா நானா புரிய வைக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்? விஸ்வா மாமாக்கும் பெரிய மாமாக்கும் இடையில கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது என்னையும் விஸ்வா மாமாவையும் சேரவே விடாது. அதனால நான் விஸ்வா மாமா கிட்ட என் மனசு சொல்றதா இருந்தா அது அப்பா மகங்கிற உறவு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்போதான் ராஜராஜன் மாமாவை மீறி எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இருக்கிற இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல இதை எப்படி நீ சமாளிக்க போறேன்னா நான் கேக்குறேன். அதுக்கும் ஒரு பிளான் போட்டுதான் விஸ்வா மாமா கிட்ட ஓகே சொன்னேன் சின்னத்த. இப்போதைக்கு நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நேரடியா சொன்னா மாமா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு.
அதனால மாமா கிட்ட சொல்றதை விட அந்த பையன் கிட்ட போய் நான் என் முறை பையனை லவ் பண்றேன், இது விஸ்வா மாமாக்கு தெரியாது, அதனால நீங்களே என் மாமா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சரி சரி, நீ சொல்றதும் சரியாதான் படுது. அப்படியே பண்ணிடு. சரி சின்னத்த. கனகா, ஒரு நிமிஷம். என்ன மாமா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? துளசிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க 2 பேத்துக்கும் கல்யாணமானது டைவர்ஸ் ஆக போறதும் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. எம்டிக்கு கூட சொல்லல. நீ தப்பி தவறி கூட உளறி வச்சிடாத. சரிங்க மாமா. நீ ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் துளசி யாருன்னு உனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ துளசியை எங்கேயும் பார்த்ததே இல்லை, புரியுதா? அவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது டைவர்ஸ் ஆக போறதும் உனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கணும், சரியா? சரிங்க மாமா. ஏன் மூலமா உங்க 2 பேரை பத்தின உண்மை வெளியவே வராது, நீங்க கவலையப்படாதீங்க. சரி, வா. வா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். போலாமா? அதோ அங்க ஒரு கேபின் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் எம்டியோட ரூம். எதுக்கு இங்க வரா? ஒன்னும் புரியலையே. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா. மே கம் இன் சார்? வாங்க விஸ்வா. யா, வா. எஸ் உட்கார் விஸ்வா, உட்காருமா. சார், நான் ஃபோன்ல சொல்லியிருந்தேன்ல கனகா, அது இவங்க தான் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல சார், என்ன பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியவே வந்ததில்ல. எப்பவும் நான் வீட்டுக்குள்ளே தான் சார் இருப்பேன். சார், இவங்க எங்கேயும் வெளியில வந்ததே இல்லை சார். நான் தான் கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். இவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்க இவ்வளவு தூரம் சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா இவங்க நல்ல பொண்ணா தான் இருப்பாங்க. விஸ்வா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணுமா?
கண்டிப்பா சார். ஓகே விஸ்வா, இவங்களுக்கு இந்த ஆபீஸ்ல என்ன ஒர்க்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருங்க. ஆ ஓகே சார். அப்படியே ரிசப்ஷன் கிட்டயும் சொல்லி 2 நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். ம். தேங்க்யூ தேங்க்யூ சார். கனகா, நீ இந்த ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட். ஏற்கனவே இங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. நீ அவங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க்கர்ஸோட இன் அண்ட் அவுட் டைமை நோட் பண்ணி அவங்க கிட்ட சைன் வாங்கிடணும். அப்புறம் ஆஃபீஸ்க்கு வர கிளைண்ட்ஸோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் இந்த ஆஃபீஸில் உனக்கு இருக்கிற மேஜர் பார்ட். புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன மாமா? இப்பதான் நீ ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்க. வந்த உடனே துளசியை நீ எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நீ எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா அவளை வச்சு செய்யலாம். ஓகேவா? ஓகே மாமா, டன். சரி வா, உன் கூட ஒர்க் பண்ற ரிசப்ஷனிஸ்ட இன்ட்ரோ பண்றேன். வா. அன்பரசி சார். இவங்க பேர் கனகா. இங்க ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே சார். 2 நாள் ட்ரைனிங் கொடுத்து பாத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஓகே கனகா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. வாங்க கனகா. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, தேவி. என்ன சார்? அது யாரு? தெரியலையே சார். இரு நான் போய் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். ஓகே சார். ஹாய். நானும் இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். என் பேரு கல்யாணராமன். உங்க பேரு? கனகா. கனகா, நைஸ் நேம். ஆமா, நீங்க விஸ்வா சாருக்கு என்ன வேணும்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சொல்லுங்க. விஸ்வா என்னோட மாமா. வெறும் மாமாவா இல்ல மொர மாமாவா? மொர மாமாதான். மொர மாமாவா? ஓகே ஓகே, கேரி ஆன். அப்ப நம்ம ரூட் கிளியர். ஹலோ. அங்கிள், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். மீட் பண்ணலாம். ஓகே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். பிரதர், வண்டியை நிறுத்துங்க ஒரு நிமிஷம்.
இந்த ஷாலை போய் எடுக்கிறாரு? கனகா, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். இந்த துப்பட்டா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை பெஸ்டாக்க போகுது. பிரதர் போலாம். ஓகே சார். கேட்கலாமா வேணாமா? எதுக்கு இந்த ஷாலை போய் எடுத்தாரு? ஹலோ. டே அர்ஜுன், எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கேன் மச்சான். எவ்வளவு நேரமாடா வந்துகிட்டு இருக்க? நானும் கனகாவும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படா வருவேன்? மச்சி மச்சி, டிராஃபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மச்சி. ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பா நான் அங்க வந்துடுறேன்டா. ஏய் வெயிட் பண்றா மச்சா, ப்ளீஸ் டா. சரி சரி வா, வெயிட் பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். மச்சான் மச்சான் மச்சான், ஃபர்ஸ்ட் மீட்டிங் லேட்டா வர்றேன்னு கனகா கோச்சுட்டாங்களாடா? அதெல்லாம் இல்ல. ஒருவேளை கோச்சுக்கிட்டா ஏதாவது சொல்லி சமாளிடா. ஆக்சுவலா நான் லேட்டா வர்றதுக்கு காரணமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். சர்ப்ரைஸா? ஆமா மச்சான். நான் இப்ப கொண்டு வர சர்ப்ரைஸ பார்த்தா கனகா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்டா? அத நேர்ல வந்து சொல்றேன் மச்சான். சரி ஓகே வா. டேய் மச்சான், இன்னும் ஒரே ஒரு விஷயம்டா. என்னடா? கனகா என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க? ஏன் கேக்குற? நான் ப்ளூ கலர் போட்டு வரேன். என்ன கலர்னு தெரிஞ்சா வர வழியில கடைக்கு போய் மேட்சிங்கா அதே கலர்ல ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்துருவேன். டேய், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுல மேட்சிங் வேறயா? கொன்றுவேன். சீக்கிரம் வாடா. ஓகே ஓகே. சாரிடா, டென்ஷன் ஆயிடாத. கூல். சரி சரி. லேட் ஆகுமா மாமா? இல்ல கனகா, பக்கத்துல வந்துட்டானா, இப்போ வந்துருவான். சரிங்க மாமா. ஆமா மாமா, ஏதோ சர்ப்ரைஸ் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன சர்ப்ரைஸ்? என்கிட்டயும் சொல்லல கனகா. அந்த சர்ப்ரைஸ பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு சொன்னா. நான் சந்தோஷப்படுவேனா? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ரொம்ப யோசிக்காத, அவன் வரட்டும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மாமா. மாமா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட். நான் பாத்துக்கிறேன். ஹலோ கனகா, என்னாச்சு? அந்த பையனை பாத்துட்டியா? இன்னும் இல்ல சின்னத்த. ஏன்? ஏன்னா இன்னும் அந்த பையன் வரல. வந்ததுக்கு அப்புறம் தானே பார்க்க முடியும். ஓ அப்படியா? ஆமா சின்னத்த, இப்பதான் அவரு மாமாக்கு ஃபோன் பண்ணாரு, வந்துட்டு இருக்கானா. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த பையன் வந்ததும் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிடு. போனதும் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல,
எனக்கு என்னோட முறை பையன் இருக்கான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் விஸ்வா கிட்ட சொல்ல முடியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல கனகா, உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்குன்னா என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்களா சொல்ற மாதிரி விஸ்வா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லு. புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்னத்த. இத்தனை நாளா விஸ்வா மாமாவை கட்டிக்கணும்னு மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டேன். நான் அவரை தான் கட்டிப்பேன். சரிங்க சின்னத்த, நான் மாமாவோட ஃப்ரெண்டு வந்ததும் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி கனகா. சரி, வச்சுட்டுமா? கனகா, இப்ப வந்துருவேன் என்ன? சரி மாமா. காஃபி எப்படி இருக்கு துளசி? சூப்பரா இருக்குடி. அப்படியே வீட்ல சாப்பிடுற ஃபீல் இருக்கு. இருக்குல்ல, அதனாலதான் உன்னை காஃபி சாப்பிட்ட இங்க கூட்டிட்டு வந்தேன்.